One Tamil MV. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம அழகான கிழக்கு பகுதியில மக்கள் காலையில வேலை செஞ்சு மாலையில ஓய்வெடுத்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்தாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷத்தோட கடைசியில அவங்களோட உயிர் அவங்க கையிலே இருக்காது. மாதிரி சேட்டை பண்றவங்கள சாப்பிட போறேன். அப்பதான் உள்ள வந்தாரு நம்ம ஹீரோ. பயப்படாதீங்க, இவனை நான் காலி பண்றேன். இவனுக்கு ரெட் கலர்னா பயம். இத பார்த்து பயந்துருவா. பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்கு பாரு. இதுக்கே டயர்டானா எப்படி? ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கே. அவனை நீ காலி. பட்டாசா எனக்கு இதுக்கு ஏழா பொருத்தமாச்ச. பத்த வைக்கலாமா? பிளாஸ்ட் பிளாஸ்ட். அடுத்த வருஷம் வந்து உங்களை என்ன பண்றது பாருங்க. அன்னையில இருந்து ஒவ்வொரு வருஷ கடைசியில மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா அன்பை பரிமாறி பட்டாசு வெடிச்சு எப்படி நியூ இயரை கொண்டாடினாங்களோ அப்படிதான் நம்ம இப்ப வரைக்கும் கொண்டாடுறோம். பயப்படணும். அதிகமா இருக்கு. கிளியர் பண்ணு. நீங்க அங்க போங்க. கொண்டாடலாமா? சரி, அண்ணன் தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீ கொண்டாட ஆரம்பிச்சிடலாம். வரல. ஏன் வரல? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நாம மிருகங்கள். இந்த நியூ இயர் எல்லாம் நாம எப்ப கொண்டாடி இருக்கோம்? கிழிச்சோம் மூக்கு பிடிக்கங்களை தின்னு அவங்கதான் கொண்டாடுவாங்க. நீங்க பாரு,
இந்த வாழ போன பணினால எல்லாரோட வீடும் அழிஞ்சு போச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுன்னா நாம தானே இறங்கி வேலை செய்யணும். அதெல்லாம் சரி, ஆனா வேலைதான் முக்காவாசி முடிஞ்சிருச்சு இல்ல. நிச்சயத்தை இவங்க பாத்துப்பாங்க, நம்ம போலாம்ப்பா. வாய்ப்பே இல்ல. ஏதாவது தப்பாச்சுன்னா யாரும் பழிபாவத்துக்கு ஆளா வருது. வேலை முடியாம நான் எங்கேயும் வரமாட்டேன். தப்பாகிறதுக்கு அப்படி தாஜ்மஹால் என்ன முழுமுழுப்பு இதையெல்லாம் போட்டுட்டு போய் வேலையை பாரு போ. எப்ப பாரு விளையாட்டு தெரியல. மாப்ள என் சேவை இந்த நாட்டுக்கு தேவையா? நீ முடிஞ்ச டிக்கிக்கு ஹெல்ப் பண்ணு. பிஸியா இருக்கேன். அப்ப நாங்கெல்லாம் என்ன வெட்டியாவா இருக்கோம்? என் கூட நீங்க கொண்டாட வரலாற்று சொல்லிட்டு கடைசியில இது எந்த ஓடிச்சுன்னா தப்பா கொடுக்கலாம்னு ஆசை ஆசையா இல்ல. இவனால எல்லாம் வீணா போச்சு. எப்பவுமே வேலை செய்யணும்னா ஒரு மனுஷன் எப்பதான் ஜாலியா இருக்கிறது. போகடா வரமாட்டேன். இப்ப நான் அடிச்சு பாயேன். நானா? ஆமா, நான் சின்ன குழந்தைங்களை வேட்டையாடி சாப்பிடுவேன். தெரிச்சு போடுவாங்க. நீதானா அது? உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். சிகப்பு கலரை வச்சு எங்க காலு பண்ணிட்டா. இப்ப நான் என்ன பண்ணுறேன்? உண்மைதானா? ஒரு உண்மையை சொல்லட்டா? சிகப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. என்ன தெரியுமா? பயங்கரமான டப்பாசு. மொத்தமா வச்சு பிச்சு கேட்க போவேன். இதானே தவிர ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி ஆளுநர் நாட்டுல மழை பெய்யுது. செம்மையா இருக்கு. என்ன பிளேவரா இருக்கும்? அதிகமா இது டிராகன் ஃப்ரூட் தானே? சொல்றியே, எனர்ஜி ட்ரிங்க் வேணுமா? யாராவது வந்து காப்பாத்துங்க. பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என்னது? எனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஆமா, நான் எல்லாத்தையும் கேட்டேன். உனக்கு நியூ இயர் கொண்டாடணும்னு ஆசை. ஆமா, குறைச்சபட்சம் அடிப்பட உரிமை. ஆனா அந்த பிரயர் உன்னை கண்டபடி திட்டி இதெல்லாம் நாம கொண்டாட மாட்டோம்னு சொல்லி ஆசைக்கு மதிப்பு கொடுக்காம பாவம் ஒண்ணு துரத்தி விட்டுட்டான். நீயும் மனசோடைஞ்சு போய் தனியா புலம்பிக்கிட்டு இருக்க. இப்படி பொறி உண்டா மாதிரியா இருக்க. ஒரு ஜிம்பாடியா ஒழுங்கா வரை வேணாம். பைத்தியமாய்வன். அது இருக்கட்டும், என் கூட ஒரே ஒரு டீல் மட்டும் போடு. என் சக்தியை நான் உனக்கு தரேன். உங்ககிட்ட அது இருந்தா நீ எந்த வேணாலும் பண்ணலாம். வழியுது. எப்படி இருக்கும் புது வீடு? என்ன பிடிச்சிருக்கா? ஜாலியா விளையாட தீம் பார்க்க கட்டலாம். என்ன டீல் ஓகேவா? உன்னோட உள்ளங்கையை எங்க வச்சா இயர் மான்ஸ்டரோட சக்தி உனக்கும் கிடைக்கும். இது கிடைச்சிட்டா நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணலாம். நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். குட் நைட். எல்லாரும் போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். பாய். உதவிக்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னப்பா அசிங்கமா நன்றி என்ன? சரி, இந்த நியூ இயருக்கு நீ வீட்டுக்கு போகல? அது ஏன்பா கேக்குற? சோடி இல்லாம ஊரை சுத்துறியன்னு குடும்பம் மொத்தமும் கலாய்க்குதுப்பா. அதனால உங்களோட சேர்ந்து சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்க? வீடுப்பா நேர்வ வாசல கமகமன்னு இருக்கு. முதல்ல போய் குளிக்கணும். அப்புறம் பார்க்கலாம். என்ன வெளிச்சம்? ராம்பு
1tamilmv.durban. ஏய், ஒரு வழியா நான் விடுதலை ஆயிட்டேன். நீங்களாச்சும் அந்த மந்திரமாச்சு. ராமாவே. உன் தலையில தலையில பிராம்பு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உன் மண்டையில முடி இருக்குடா. என் மண்டையில முடியா? என் தலையில 2 ஏக்கடா முளைச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? கையோட வந்துடாத. டக்குனு வாப்பா. மொட்டையில கொஞ்சம் வாழ்வு பாத்தியா? முடி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படியோ? இரு, இப்ப இதுவா முக்கியம்? ராமு, இங்க என்ன நடந்துச்சு? அது வந்து நான் ஒண்ணும் பண்ணல. கூட்டிட்டு வாங்க. பயப்படாத. இவங்களை நான் பாத்துக்கிறேன். ஒரு இமயத்தை சாதிட்டாளுங்களே. இவங்களை இங்க வந்தாங்க. மந்திர சக்தி வச்சிருக்காங்க. டூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தா ஸ்நாக்ஸ் அதை எடுத்துட்டு வந்திருப்பேன். அவன் எனக்கு பசிக்கும்ல. பத்தி எத்தனை பொண்ணு விழ போறாளுங்களோ? அழகண்டா நீ. எங்க விருந்தாளிகளுக்கு அன்பு வணக்கம். அந்த நல்ல மாதிரி இருக்கா, ஆனா காமெடி பாய்ச்சல் பேசுறான். குழப்பங்களுக்கு மன்னிக்கணும். இது வரைக்கும் கேட்டது என்னோட போறேன். பிரயோகம் சௌந்தரியமா இருந்துச்சா? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த சுத்து வட்டாரத்திலேயே நாங்க தான் தங்கமானவங்க. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றத, இந்த மாதிரி மூஞ்ச உம்மன வச்சிருந்தா நம்ம விருந்தாளிகளுக்கு உங்களை பார்த்தா பயம்தான் வரும். போனது போகட்டும். எங்க இப்படி சிரிங்க? எனக்கு டூரே வேணாம். என்ன அடுத்த இறக்கி விட்டுருக்கோ. சரி, போதும் சிரிச்சது. எங்க கூட்டிட்டு போறீங்க? அது ஒரு ரகசியமான இடம். எல்லாராலையும் அந்த இடத்துக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமா வந்துட முடியாது. நண்பர்களே, பாருங்க.
பேரு ஈவ் நகரம். ஈவ் நகரத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இயர் மான்ஸ்டரை வழிபட்ட எங்க முன்னோர்கள் இங்கு குடிபெயர்ந்தாங்க. காலங்கள் மாற நகரமும் பேசாச்சு. இயற்கையோட வரத்தினால கிடைச்ச பொருட்களை வச்சு ஒரு தனித்துவமான தொழில்நுட்பத்தையும் கலாச்சாரத்தையும் எங்க முன்னோர்கள் உருவாக்குறாங்க. அவ்வளவு ஏன் இருக்கிற எங்க மக்கள் கிட்ட அதீத சக்திகளும் இருக்கு. அதை நாங்க எலமெண்டல் பவர்ஸ் சொல்லலாம். இதாங்க பேட்டரி பிரச்சனை தானே. அதுவா அந்த இடம் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி. அது இருக்கிறேன் பெரிஷா இல்ல. ஷானா ஸ்கூல் பக்கம் போனதே இல்லையா? ஸ்கூல்னா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஷாவும் இயர் மாஸ்டரும் பிறந்தாங்க. நீரும் நெருப்பும் மாதிரி அவங்களுடைய பகை காலங்கள் கடந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தது. அசுர மனத்தோட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்ச ஷா தான் கால் பதிச்ச இடத்துல எல்லாம் பேரழிவை பரிசா கொடுத்தான். தன்னோட போர் படையோட ஷாவை எதிர்த்த இயர் மாஸ்டர் ஒரு வழியா ஷாவை வீழ்த்தினாங்க. ஆனாலும் அவங்களால ஷாவை கொல்ல முடியல. அதனாலதான் இயர் மாஸ்டரும் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஷாவை நிரந்தரமா அடைச்சு வைக்கிறதுக்காக ஏதோ நீங்க போக்குற இந்த சிறையை உருவாக்குனாங்க. ஒரு வீரமங்கை இந்த ஊரை காப்பாற்றுவாங்க. அவங்க ஆர்மிலாவை பயன்படுத்தி தன்னுடைய ஒட்டுமொத்த சக்திகளையும் ஒன்னா திரட்டி ஷாவை மறுபடியும் அந்த சிறையில் அடைச்சிருவாங்க. நம்ம நகரத்தை பேரழிவுல இருந்து காப்பாற்ற போற காவல் தெய்வம் இதோ அந்த இயர் மான்ஸ்டர் இவங்க தான். நீ தானே என் தலையில மிளகா அரைச்சது. அது இவங்க இல்ல, நீங்க பார்த்தது இவங்க தான். லேடி நியா, அப்புறம் இது அவங்க சகோதரி லேடி ஸ்வை. இவங்க ரெட்டையர்கள். ரெட்டையர்களா? இவ்வளவு நாளா இயர் மான்ஸ்டர் தான் கெட்டவங்கன்னு நினைச்சேன். அப்ப ஹீரோ அவங்க தான். இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கா? நீ ஒரு சக்தியை உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மட்டி ஷாவை நீங்க தான் சிறைப்பிடிக்கணும். எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டோட கரெக்டா சிங்க் ஆகுது. வேலை செய்து இந்த வாட்டி சரியா இருக்கு. லைப்ரரியை பாதுகாக்கிற லட்சணமா? நீ யாரோட கைக்கு இந்த மங்கள சுருள் எப்படி போச்சு? எனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த புள்ள நமக்காக தான் ராப்பகலா உழைக்கிறான். நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு அவனை கீழே விடுங்க. கேளுங்க, ஒரு மனுஷனுக்கு மீதான ரொம்ப முக்கியம். அடே அப்ரண்டிஸ்களா, வந்து கொஞ்சம் சொல்லுங்களேடா. இவர் சொல்றது உண்மைதான். 3 நாளா எங்கேயும் போகாம ஆட்களாவை தயார் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனுங்க பேசுறத கேட்டீங்களா? கேட்டேனே, ஓவர் டைம் 3 நாள் பண்ணிருக்காங்க. நான் அதான் சொல்லல. ஷா கூட சண்டை போட இவனுங்க நைஸா நம்மள தள்ளிவிட பாக்குறானுங்க. சரியா சொன்ன. கொஞ்சம் அசந்தோ நம்மள வச்சு செஞ்சுருவாங்க. பேசாம அந்த மந்திர சக்தி கொடுத்துட்டு போய் அந்த வாயில பூச்ச விட்டுருங்க. ஒருவேளை எங்க மந்திர சக்தியை திருப்பி கொடுத்தா இந்த மசரு மண்டையிலே இருக்கும்ல, அதையும் பிடிக்கிறோம். அதான கேட்டேன். இந்த உலகத்தை காப்பாற்ற வேற வழி இல்ல. அதனால பேசாம இங்கே இருந்து மசருக்காக நாங்க எங்க உசுர கொடுக்கணுமாடா? ஆனா ஒண்ணு பிரேயர், இவங்களை எதிர்த்து சத்தியமா நம்மால சண்டை போட முடியாது. ஓடுனா துரத்திட்டு வந்து அடிப்பானுங்க.
நாம இப்போதைக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிப்போம். யாராவது நம்ம ட்ரைனிங் கொடுப்பாங்க. மொத்த வித்தையும் நம்ம கத்துக்கிட்டு அந்த வித்தையை அழகிட்டே காட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம். எனக்கு ஒருத்தர் சரிப்படுது. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணு ஆகலையே. இந்த முட்டாள்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஷாவை எதிர்க்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. இவனுக்கு வெறும் ஒப்புக்கு சப்பாடா. தட்டுக்கு முன்னாடி நீ அதை கண்டுபிடிச்சப்பா. மிச்சத்தை அவன் பார்த்துப்பான். கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. துணிச்சலா நிக்கிறோம், ஜெயிச்சு காட்டுறோம். நியானோட சக்திகள் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறதால உங்களுடைய எலமெண்டல் பவர்ஸை நெருக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். பொதுவா எலமெண்டல் பவர்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. இடி மின்னல், காடு, நீர், நெருப்பு, அப்புறம் நிலம். உங்க பயிற்சி எந்த அளவுக்கு கடினமாக இருக்கோ அந்த அளவுக்கு வேகமா உங்க எலமெண்டல் பவர்ஸும் அதிகரிக்கும். ராமனுக்கு கிடைச்சிருக்கிற எலமெண்டல் பவர் நிலம். வித்தோட எலமெண்டல் பவர் இடி மின்னல். இதை குழம்பு வைக்க போறோம். கடைசியா பிரையருக்கு கிடைச்சிருக்கிற எலமெண்டல் பவர் நினைவு கூர்தல். அப்படின்னா அது எப்படி சொல்றது? இது போர் செய்ய பிரயோஜனம் இல்லாத சக்தி. இதை வச்சு இங்க இருக்கிற சின்ன குழந்தைய கூட இவனால வீழ்த்த முடியாது. நேரத்தை வீணடிக்காத, இது உதவாக்கல. One Tamil V. Durban. உதவாக்கலன்னு சொன்னா நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். நீயும் தான். அற்புதமா சண்டை போட்டீங்க. நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க. கரடி மாமா, ஒன்னதான் கீழே பாரு. வேணும்னே இன்னொரு மேட்ச் விளையாடலாமா? மறுபடியுமா? நிச்சயமா இன்னொரு நாள் விளையாடலாம். அவரை தர்மடி அடிச்சுட்டேன். பெருசா இருந்தா பத்தாது, கொஞ்சமாவது சண்டை போட தெரியணும். இல்ல, நான் உதவாக்கலை இல்ல, இல்ல இல்ல.
ரொம்ப நன்றிங்க. சும்மாவே நல்ல மரியாதை. இதுல பொக்குங்க தலையில விழுந்து செத்துட்டேன்னு தெரிஞ்சா ஊரே கை கொட்டி சிரிச்சிருக்கும். நல்ல வேலை காப்பாத்தி விட்டீங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சு பிரையர். நினைவு கூறுதல் ஒரு தனித்துவமான சக்தி. அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒண்ணு தெரியுமா, இத்தனாயிரம் வருஷத்துல சில பேருக்கு மட்டும் தான் அந்த சக்தி கிடைச்சிருக்கு. அந்த புக்கை எங்க தானே எங்கேயோ வச்சேன். கிடைச்சிருச்சு. இந்த புக்க புடி. உன் சக்தியை எப்படி மெருகேற்றணும்னு இதுல இருக்கும். அது வந்து இது வேண்டாம். எனக்கு சண்டை கத்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது புக் இருந்தா கூட. இங்க பாரு, உன்கிட்ட இருக்கிற சக்தி ரொம்பவே ஸ்பெஷலானது. இத படிச்சா கண்டிப்பா உனக்கே புரியும். சரி, படிக்கிறோம். லேடி ஸ்வீ போன வருஷம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே உடைஞ்சு போச்சு. என்ன, ஸ்வீ இறந்துட்டாங்களா? ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா? போன வருஷம் உங்க ஷா கூட சண்டை போட்டப்பதான் பாவம் லேடி ஸ்வீ. அதுக்கு பயந்துதான் லேடியா ஊரை விட்டு ஓடிட்டதா எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எனக்கு என்னமோ அவங்க மனசொடைஞ்சு போயிட்டாங்களோன்னு தோணுது. இதுல என்ன போட்டிருக்கு? அதுல என்ன எழுதி இருக்குன்றது நமக்கு முக்கியம் இல்ல. நீ இந்த படங்களை மட்டும் பாரு. எல்லா மூவ்ஸையும் நீ இத பார்த்தே கத்துக்கலாம். ஆர்மிலா கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டா உன்னோட சக்திகள் சீக்கிரம் மெருகேறும் இதுல போட்டிருக்கு. ஆர்மிலானா? வெளியில ஒண்ணு பெருசா? அதேதான். ஆர்மிலா தான் இந்த ஊரோட ஒரு முக்கியமான பொக்கிஷம். அதுதான் இயர் மான்ஸ்டருக்கு மொத்த சக்தியையும் கொடுக்கும். இப்ப வரைக்கும் ஆர்மிலாவை பயன்படுத்தின எல்லாருக்குமே அது அதீத சக்திகளை வழங்கி இருக்கு. அதை வச்சுதான் ஒவ்வொரு வாட்டியும் ஷாவை நாங்க கதற விடுறோம். வந்துட்டேன். நீ பொறுமையா படி, நான் போகணும். அப்புறம் பிரையன், ஏதாவது உதவினா என்ன கேளு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பாக்கலாம். ஆர்மிலா, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் பயிற்சி எடுக்கத்தான் வந்திருக்கேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மூஸ் தான் உனக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். இது உன்னோட எண்ணோட்டத்தையும் மனசையும் ஒரே சமநிலைக்கு கொண்டு வரும். அப்படி வந்துட்டா உன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். இந்த உலகத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுப்ப. கைய நல்லா தூக்கு. இந்த கையை இப்படி வை. நீ இத ஒரே ஒரு வாட்டி சரியா கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த கைடு உனக்கு தேவைப்படாது. இப்போ நான் எங்க தொடுவேன்? சொல்ல. யாரு? நீதானே என்ன வர சொன்ன. இப்படி அமைதியா நின்னா எப்படி? உன்னாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இங்க வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். எனக்குள்ள ஒரு கேள்வி. எதுக்காக இப்ப மட்டும் 2 இயர் மான்ஸ்டர்ஸ் இருக்கணும்? உன்னோட பங்கு இதுல எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண மனுஷதான். இயர் மான்ஸ்டரா இருக்க உனக்கு தகுதி இல்ல. ஷாவோட சக்திகள் அதிகமாயிட்டு இருக்க. என்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இது என்னது? நாங்க உன்னை தப்பா இட போட்டுட்டோம்.
அடேங்கப்பா, இதுதான் நினைவுக்கு வருதா? இதை வச்சுட்டு இப்படி சண்டைக்கு போறது? ஆ. எல்லா இயர் மான்ஸ்டர்ஸுக்கும் எங்கிருந்து தான் சக்தி கிடைக்குது? அப்ப நானும் ஒரு இயர் மான்ஸ்டர் தானே? அப்படின்னா எனக்கும் இது இல்ல, வேண்டாம் வேண்டாம். வேணும்னா ஒரே ஒரு வாட்டி போய் பார்ப்போம். கொஞ்ச நேரத்துல உன் புத்தியை காட்டிட்ட, அசைக்குமா இல்ல? ஆனா நான் ரொம்ப பலவீனமா இருக்க. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸை எப்படி காப்பாத்துவேன்? One Tamil V. என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கு இந்த சக்தி வேணும். தெரியாம வந்துட்டு மன்னிச்சு விட்டுடுக்கும். சீக்கிரம் வாங்க. ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. எப்படியாவது லேடி ஞான கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நீ எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். என்ன கேட்டா இங்க என்ன பண்றீங்க? அங்க வாங்க. ஏன தேடி யூனிவர்சிட்டிக்கு கிளம்புறோம். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அந்த ஆட்டோ தேவைப்படுறாங்க. வாங்க போலாம். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
பரியா விளையாடலாம் உடனே மனுஷன் ஆடுவானா சொல்லாதீங்கடா டேய் இப்ப என்ன பண்ணாங்க பிரிஞ்சு போய் தடுங்க எங்க போடா ஓய் வளர்ந்து கிட்டவனே அந்த மஞ்சமா கணக்குல பார்த்தல அட அவனுங்க எப்பவுமே அப்படிதான் நம்மள பிடிக்க முடியுமா அவங்க சொல்றது உண்மைதான் தயவு செஞ்சு கூட வந்துடு அட வாய்ப்பே இல்ல அவங்க எக்கேடோ கெட்டு போறாங்க எனக்கு என்ன கவலை என்ன விளையாடுறியா அவனை கூட்டிட்டு போய் ஆகணும் ஐயோ வாயால சொன்ன அவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது நானே இங்க இருந்து அடுத்து எந்த ஊருக்கு போலான்னு நடுவுல இவன் வேற முடிவு பண்ணிட்டேன் அடுத்த ஷென் சிட்டி தான் ஆர்மிலா உடஞ்சு சுக்கனூர் ஆயிடுச்சு என்ன சொன்ன ஆமா ஆர்மிலா உடஞ்சு தூள் தூளாயிடுச்சு என்ன பண்ண போறோமோ முதல்ல புறப்பறத விட்டுட்டு இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிங்க இல்ல இத சரி பண்றது நம்ம கையில இல்ல இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு அதுக்கு இயர் மான்ஸ்டர் வம்சாவளியில யாராவது வேணுமே லேடி நியார் திரும்பி வரலன்னா நம்ம மொத்தமா காலி அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட ரிப்பேர் கமிஷன் கம்மியா இருக்கு அது போய் யாராவது கொண்டு வரணும் அடங்கொப்புரானே தாமிரபரணியில தலை முடுங்க இந்த நேரத்துல நான் யாருகிட்ட போய் உதவி கேட்பேன் இந்த முட்டை போட்டா இதுக்கு இங்க பாக்குது வருஷமா முன்னாடி காப்பாத்தின ஆசையாவ சிக்கன் இவ்வளவு ஈஸியா சொல்றியே கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு ஷா மட்டும் வெளியே வந்தா இந்த உலகம் என்ன ஆகும்னு தெரியுமா நான் என்ன அதை வேணும்னேவா பண்ண எல்லையும் பொல்லாத கொஞ்சம் இரு. இது உன்னோட கடமை ஏன்னா நீதான் இயர் மான்ஸ்டர் இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான் ராபிள மட்டும் நீ ஏமாத்த இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காது சரி ஒத்துக்கிறேன் நானே வரேன் ஆர்மிலாவை சரி பண்ணலாம் நிஜமாவா அவசரப்படாத ஆர்மிலாவை சரி பண்ணதான் வரேன் அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது நீ அதை சரி பண்ணு மத்ததை நான் பாத்துக்கிறேன் லீலா நீ இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நமக்கு டைமே இல்ல இதை விட வேற என்ன முக்கியமான வேலை 帅哥，土头曼玩头牙膏，奥拉福防蛀，效果超棒的，快拿回家试试吧。哦，这个俺知道，以前郭德纲老给亲戚家小孩买。年年，哎，人呢？哟，年糕来了，刚出炉的，快拿。அதுக்குள்ள எங்க போலாம் பொறுமையும் ரொம்ப சோதிக்கிறான் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்க ராங் நம்பர் இல்ல ராங் நம்பர் நீயா நீயா மறுபடியும் நீ எங்க போன ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு சும்மா நைனே பின்னாடியே வா இதற்கு தேவையோ தூரம் வந்தது இந்த அழுக்க முட்டையை எடுத்துட்டாங்க ஏன் சொல்ல மாட்டேன் இதை வச்சுதான் ரிப்பேர் கமிஷன் பிடிக்க போறோம்
கம்மிஸா? நல்ல வேலை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இந்த கண்ணாடிய போட்டாதான் அதுல இருக்கிற இடம் தெரியும். இந்தா போட்டுக்கோ. எங்கெல்லாம் பல பலன்னு விடுதோ அங்கெல்லாம் தான் ரிப்பேர் கம்மிஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரிப்பேர் கம்மிங்கிறது என்னது? எந்த ஒரு பொருளை மக்கள் அதிகமா தொட்டு நேசிச்சு அன்பு செலுத்துறாங்களோ அந்த பொருளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். அதுல இருந்து வர்றதுதான் ரிப்பேர் கம்மிஸ். இப்ப வேணாம், நான் விளையாட போறேன். 3 எண்ணுக்கு போங்க, நீங்க என்னவே இல்ல. சீக்கிரம் அந்த பிளஜரை கூட இதை வச்சுதான் நம்ம கம்மிஸ் சிந்தாம அல்ல போறோம். ஏய், கொஞ்சம் நான் வேணா help பண்றேன். என்ன வேடிக்கை பாக்குற? பதங்களை போடி. அம்மா துண்டு இருக்கு. இதுதான் கம்மியா? இந்த இதுக்குள்ள போடு. அருமில்லாம சரி பண்ண தேவையான அளவு கிடைச்சிட்டா போதும். வேலை முடிஞ்சிடும். குறைஞ்சுதான் அடுத்த எங்க இருக்கு பாக்கலாம். என்னடா இது? செக் பண்றேன். அந்த வேலையை பாரு. சரி சரி, நீ ஆரம்பி. யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது? கம்மிஸ் மேல கை வச்ச என்ன பண்ணுவேன்? என் அன்பு உடன்பிறப்பே, எங்களை அப்போ விட்டுட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு புழுக முட்டை. நான் ஒண்ணு புழுக முட்டை எல்லாம் கிடையாது. என் பேரு நியான். அடைச்சி, நீ ஒரு புழுக முட்டை தான். நீங்க எப்படி இங்க? அந்த ராம் சேவாங்க யாராலையும் சமாளிக்கவே முடியல. அதான் இங்க ஜெல்லியை பிடிக்க நாங்களே வந்தோம். பத்தியா, இதெல்லாம் ஏற்கனவே நாங்க பிடிச்சது. வேணும்னா டீ சொல்றேன், சாப்பிட்டுட்டே பேசுறீங்களா? கோச்சுக்கு அதை வந்துட்டோம். மாட்டேங்குது. வேற ஏதாவது காரணம் இருக்குமோ? எனக்கும் அதான் தெரியல. ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? நினைவு கூறுதல் சக்தி இருந்தா நல்லா இருக்கும். நினைவு கூறுதலா? சரி, உங்களுக்காக பண்றேன்.
இன்னும் கொஞ்ச நாள் என் கூட நீங்க வீட்டுல இருக்கீங்க. டேய் கண்ணா மார்டின் செல்லம், உன் அப்பா அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வராங்களா? இந்த நியூ இயரை நம்ம சேர்ந்து கொண்டாட போறோம். 3 வருஷமா வரல, இப்ப மட்டும் ஏன் வராங்க? அவங்க உனக்காக தானே வராங்க, இப்படியா நடந்துக்கிறது? One Tamil MV. பயப்படாதீங்கம்மா, மொத்த கிராமமா அவங்களதான் தேடுது. என்ன பேசுறீங்க? பயப்படாம எப்படி இருக்க முடியும்? நானும் வரேன், இருங்க. இல்ல, அந்த பையன் ஆபத்துல இருக்கான். நீங்க எங்க இருக்கீங்க? இவ்வளவு பெரிய காட்டுல எங்க தேடுறது? ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம். கரெக்ட். இவ்வளவு கிட்ட வந்தா கத்துவேன். நல்ல வேலை தப்பிச்ச. ஏய் தம்பி, எப்பதான் போயிருப்பான்? அங்க இருக்கா? யாராவது இருக்கீங்களா? எது ஒரு அமைப்பு? என்ன மலையா பொழந்துருச்சு? நல்ல வேலை, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் உன்னை காப்பாத்துறேன். மார்டின். அவனை காப்பாத்துறோம். யாரும் மாட்டிக்கிட்டாங்க, காப்பாத்தி அவங்க சீக்கிரமா. இதுக்கு மேல பாடுறாங்க. கொஞ்சம் மெதுவா தான் போயடா. ஐ தேடு. தேடிங்க. உன் மூஞ்ச பார்த்தா பயந்து இருப்பான். அதை நீ சொல்லக்கூடாது. என்ன பார்த்தா பயமுறுத்துற மாதிரியா இருக்கு? இப்ப பாரு, ஒரே செகண்ட்ல கியூட் ஆயிட்டேனா? தோழி முடிஞ்சது. இப்படி கொண்டு வந்து நடுக்காட்ட விட்டுட்டால, இப்ப எங்க போவ? நல்ல வேலை. நீ இங்க இருக்கியா? நான் கியூட்டா தானே இருக்கேன். ஏய், செல்லவாண்டு, அது எவ்வளவு திமிரு இருக்கணும். என்ன பார்த்தா உனக்கு கியூட்டா தெரியலையா? பார்த்து ஜாக்கிரதை. நான் வந்துட்டேன். முடிச்சிட்டேன். யாரா மாட்டிக்கிட்டு இருக்காங்க? நீங்க தான் காப்பாற்றணும் தனியா. உன்னால என் மூஞ்சில நடுக்கு வந்துருச்சுங்க. அடிக்காத. இல்ல
இந்த காடு எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? நாங்க இங்க வரலனா எல்லா மிருகங்களும் சேர்ந்து உன்னை வேட்டையாடி தின்னு இருக்கோம். எங்க அம்மா அப்பாவை தேடிதான் இங்க வந்தேன். அவங்க ரொம்ப வருஷமா வீட்டுக்கே வரல. இந்த காட்டுல தான் அவங்க தொலைஞ்சிட்டாங்களோ. சரி சரி அழாத. எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். கவலைப்படாத, உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க நாங்க ஹெல்ப் பண்றோம். அமிலியா, என்ன இது? என்னால இதை நம்பவே முடியல. நான் பயந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைல்ல? பாருங்க, இது என்னோட பாக்கெட் மணி. உங்களுக்காக தான் சேர்த்து வச்சேன். அம்மா அப்பா இந்தாங்க, எங்கேயும் போகாம என் கூடயே இருங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு அழுகையா வருது. வா போகலாம். பாட்டி, வா, நம்மளால பார்த்துறேன். இரு வரோம். தெரியுதா? டேய், நான் இல்லடா, பிரேயர் தான் பண்ணான். ஆமா, நல்ல பொழுது. காலையில சூரியனை பாக்குறது. கேட்க மறந்துட்டேன். நீ அடிக்கடி மனுஷங்க உலகத்துக்கு வருவியா? ஆமா, எனக்கு மனுஷங்களோட இருக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கதான் ஜாலியா இருக்க முடியும். இந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க. இங்க இருக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் இவங்கள மாதிரிதான். சிரிக்கிறீங்க, அழறீங்க, நேசிக்கவும் செய்றீங்க. கரெக்ட் தானே பிராமன்? நீ கூட அழுறியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் ஒண்ணும் அழல. ஓடி வந்ததுல கண்ணுல லேசா தூசி பட்டுருச்சு. சின்ன பாப்பா மாதிரி தேம்பி தேம்பி அழுத, அதத்தான் நாங்க பார்த்தோம்ல. சேர்ந்து கலாய்க்கிறீங்க. சரி, தூசி வெளியே விழுந்துருச்சு. நாங்க பார்த்தது வெளியே நீயா என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லப்பா. நான் அதை எப்பவும் மறந்துட்டேன். முதல்ல நீ கொஞ்சம் சில் ஆகு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நீ ஏன் உன் சக்தியை விட்டு கொடுத்த? நீயான் அப்படிப்பட்டவ இல்லையே. ஏன்னா என்னை தவிர வேற யாரால வேணாலும் இந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியும். நான் இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லாதவன். ஆனா நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நீ எவ்வளவு பெரிய தர்மசாலி. ஒண்ணு நீயே தாழ்த்திக்காத. நீ நாம்சே, அது தளபதி ராபின் ஏன் இப்படி பண்றாரு? வேலை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து தர்மடி அடிச்சா குணப்படுத்தலாம் நினைக்கிறாரோ? அதெல்லாம் கிடையாது. ஆள் பார்க்கத்தான் ஒரு மாதிரி இருக்காப்ல. ஆனா கைவசம் பெருசு நிறைய ரத்த வசதி.
இத பாருங்க. அதான் இந்த பக்கமா போனோமா உங்ககிட்ட பாராட்டு வாங்கலாம் நின்னோமா அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. நீயும் போய் தானே சொல்ல போற? எனக்கு அதுக்கு அவசியம் இல்ல. முடிஞ்ச என்ன தாண்டி அவனை கொள்ளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு என் மூவ்ஸ நான் காட்டுறேன். பாத்துருச்சு. எனக்கு என்னமோ இது சரியா படல. பேசாம இவனை கொண்டு போய் அவனுக்கிட்டயே விட்டுறலாம். என்ன பேசுற நீ? விட்ட ராம்சேவை கொன்னுடுவான். அவன் நல்லது இல்லைன்னு எனக்கு எப்போ தெரியும். அந்த துரோகியை கிட்ட ஒப்படைச்சிரு. நீ பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் உன் கெத்து. முடிஞ்சா தோழியா பாக்கலாம். நிஜமாவே அடிச்சிட்டோமா? ஐயா பெரிய மனுஷனே, இந்த பொடியை உங்களுக்கு தெரியாம தொட்டு மன்னிச்சிருங்க. இப்ப என்ன பண்றது? வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவனை விட்டுடுங்க. நான் உங்க கூட வரேன் மாஸ்டர். ஐயையோ, எந்த கட்டையில போறவன்டா உன்னை இப்படி பொருத்தி எடுத்ததே? ஓஹோ, அப்பனா இவனுக்கு தேவைதான். இவனுடையாவது விட்டா. நீங்க என்ன பலசாலியா மாத்துறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். ஆர்மிலாவை பத்தி தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. அவங்க 3 பேரையும் ஆர்மிலாவால ஏத்துக்க முடியல. அதான் அது வெடிச்சிருக்க. ஏன்னா அவங்க உண்மையான இயர் மான்ஸ்டர் கிடையாது. எல்லா இயர் மான்ஸ்டருக்கும் தெரியும், இந்த நகரத்தையும் அதோட மக்களையும் ஆபத்துல இருந்து பாதுகாக்கணும்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணி ஆகணும். அது அவங்க உயிரா இருந்தாலும் சரி. நீ உன் மனசுல எவ்வளவு பாரத சுமந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இது உன் கடமை. உன்னால மட்டும் தான் இதை பண்ண முடியும். எனக்கு தெரியும்.
இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். ஒரே வருஷத்துல 2 இயர் மான்ஸ்டர்ஸ் ஏன் பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. வரலாற்றுல அதுதான் முதல் தடவை. சுயி 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 இங்க பாரு, நான் உனக்காக பண்ணேன். இதோ இந்த நெக்லஸ் நான் எனக்காக பண்ணேன். அழகா இருக்குல்ல? ஐ பெரிய மீன். நாங்க வளர வளரதான் எனக்கு புரிஞ்சுது எங்களுக்குள்ள எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு. நான் தான் அப்பவே சொன்னல இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்ல. லேடிஸ் தான் நம்மள காப்பாத்தணும். சரியா சொன்ன. அவ பயிற்சி எடுத்த லட்சணத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சது. இந்த இடத்தை விட்டு போக முடிவு பண்ணேன். என்னோட கடமைய சுயி கிட்ட விட்டுட்டு போனேன். ரிப்பேர் கம்பி தயாரா இருக்கு. கம்பீஸ உள்ள செலுத்துங்க. ஆரம்பிக்கட்டும். கடவுளே, உங்களை தான் நம்பி இருக்கும். இது எப்படியாவது வேலை செய்யணும். தளபதி என்னாச்சு? மருத்துவமனை. உங்க சக்தியை திருப்பி கொடுத்த உடனே நீங்க பைன்ட்ரி மவுண்டனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அதை நான் பாத்துக்கிறேன். வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க. ராம்சே, உனக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க ராம்சே. உன்னோட கை ரொம்ப வலிக்குதாமா? கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? என்ன தெரியுதா ராயர்? மறுபடியும் முட்டையா? சரி சரி, அழாத. உனக்கு வயசாயிடுச்சுடா. நீ சக்தியை திருப்பி கொடுக்கலனாலும் உழைச்ச முடி கொட்டத்தான் போகுது. அதாவது முடியலனாலும் நீ அழகத்தான். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றது.
ராம்சே, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஆர்மிலாவோட சக்தியை ஏர் மாஸ்டரால மட்டும்தான் பயன்படுத்தணும். பல வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த ஷாவரையும் பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வேலை செய்யுதுன்னா என்னோட ஆராய்ச்சி வீண் போகல. என்னை எவனாலையும் தடுக்க முடியாது. மந்திரசுகள் ஆர்மிலா ரெண்டுமே போச்சு. மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களையும் முடிச்சிட்டா அப்புறம் நான் தான் ராஜா. ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது அப்படின்னு எவன் சொன்னது? நான் இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போது சூடு. வாடாயா சிங்கப்பட்டி. என்ன நடந்தாலும் விஷச்செடிய முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருந்திருக்கணும். அதை செய்யாம விட்டது ஏன் தப்புதான். ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன சந்தேகப்பட்டது சரிதான். நீ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் பண்ண. அவ்வளவு ஏன் வல்ல கைங்க அவனுங்களையும் நான் தான் போட்டேன். சாவு ஏன் கையில தான். படிக்க வந்த என்ன கொத்தடிமை மாதிரி கேவலப்படுத்தினல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் என்ன என்ன அடி ரொம்ப பலமா இருக்கும். வேணும்னா என் காலை பிடிச்சு கேட்டு உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். அதையும் பார்த்திடலாம். உரையட்டும். மாஸ்டர்! மாஸ்டர்! என்னை யாராலையும் அழிக்க முடியாது. டியான், இங்கிருந்து போயிடு. இவன் இருக்கிறதுனால தானே நீ ஆடுற. டியான், முதல்ல இவன் கதைய முடிக்கிற. மாஸ்டர்! மாஸ்டர்! எவ்வளவு பெரிய துரோகி நீ. இப்படி டைலாக் பேசினா நீ ஹீரோவா பிராயர்? பெரிய உத்தம மாதிரி பேசுறியே. இவ்வளவு பிரச்சனையும் முன்னால்தான் ஆரம்பிச்சது. முதல்ல ஆர்மிலாவை உடைச்ச.
அப்புறம் ராபின் கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்துன. உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நம்ம 2 பேருக்குமே பலசாலியாகிறது தான் லட்சியம். பிரயர் நீ யார்? என் வாழ்க்கையில நான் அதிகமா அன்பு செலுத்துறது உன் மேலதான். ஆனா இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி சொல்லாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உன் பாதையை நீதான் முடிவு செய்யணும். மாஸ்டர். இல்ல. யாரு? அந்த ராட்சசனை பிடிங்க. நான் ஈவ் நகரத்தை மட்டும் விட்டுட்டு போகல. என் கடமையையும் சூயி கிட்ட விட்டுட்டு போனேன். அதனாலதான் முதல்ல என் சகோதரியை இழந்தேன். இப்ப என் மாஸ்டரையும் இழந்துட்டேன். நினைச்சது நடந்துருச்சு. இனி என்னை எவனாலும் அழிக்க முடியாது. One Tamil V. Durban. ராம்சே சொன்னது சரிதான்.
எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. பிங்கையும் பிராமலையும் பத்திரமா பார்த்து கண்டடிச்சு, ஆனா கடைசியில அவங்க தான் என்ன பாதுகாக்கிறாங்க. குற்ற உணர்ச்சி என்ன கொள்ளு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பாரணியா, ஒண்ணு புரிச்சுக்கோ, உன் மேல எந்த தப்புமே இல்லை, எல்லாமே ஏன் தப்பு தான். இப்ப நான் என்ன பண்றது? இந்த பிரேஸ்லெட் இது சோயோடதாச்சு. இது எப்படி எங்க? எனக்கு என்னமோ ஆகுது. சுமாரம்மா, இது யாரோடது? எனக்கு என்னமோ இது முதல் ஏர் மான்ஸ்டரோட கதையா இருக்கும்னு தோணுது. ரொம்ப வருஷம் ஆனதால தேய்ச்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். சூய எதுக்காக இங்க வந்தா? இது என்ன புது பிரச்சனை? பிரேயர், உன் சக்தியை பயன்படுத்து. சூய் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வர, அது என்ன தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம்.
கோல்மேன் பாக்கெட் வச்சு கொடுங்க. என்னப்பா ஓ பிரேயர் இருக்கிற பிரச்சனையில டைமை பார்த்து என்ன பண்ண போற? ஷாவை எப்படி தோக்கடிக்கணும்னு ஒரு சுவர் ஓவியம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளால முடியுமா? நம்மளை கொல்ல போகுது. எங்க ஊரை அழிக்க நாங்க விட மாட்டோம். மக்கள் இருக்கும் போது நமக்கு என்ன? இந்த ஆனந்த கண்ணீருக்கெல்லாம் இன்ப நேரம் இல்ல. இவனுங்களை ஒரு கை பாத்துடலாம். பிரேயர், உன் திட்டம் தான் என்ன? திட்டம் தானே, முதல்ல ராம்சேவை தூக்கணும். அடே போலி, எங்க இருக்க வீக்? எங்கதான் ஒளியுது? தியான், பிரேயர் எங்க போனா? பிரேயர், என்னை விட்டுடு. போச்சா. இப்படி போச்சா. இவனுங்க உன்னை தடிமாடுங்கிறானுங்க. அவரை பார்த்து நான் தடிமாடன்னு சொன்னீங்க. எதையோ மன்னிப்பு கேளுங்கடா. நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. பாட்டி உதவ மாதிரி வேற யாரும் உதவ மாட்டாங்க. சூப்பர். இதனோட சேர்ந்து சாட்டையடி. அடேங்கப்பா விக்கி, இந்த வேலையெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? புரியல பேச கேட்காது. என்ன மண்ணில ரோடு போட்டுருக்கானுங்க? இப்ப மட்டும் சிரிச்ச. திருச்சது போதும். முதல்ல என்னை யாராவது காப்பாத்துங்க. என்ன பண்றோம் பாரு.
இப்படி ஒரு மோமனா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இது நியாயமே இல்ல. இது நியாயமே இல்ல. இது நியாயமே இல்ல. ராம்சே, இது நியாயமே இல்ல. இது நியாயமே இல்ல. இது நியாயமே இல்ல. ராம்சே, இது நியாயமே இல்ல. இந்த மாதிரி கடினமா யாரும் உழைச்சதே இல்ல. நான் பலசாலி ஆகணும். இந்த நகரத்தை காப்பாத்துற காவல நான் மாறணும். அதுக்காக ராப்பகலா பயிற்சி எடுத்தேன். இங்க இருக்கிற எல்லாரும் விடவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன். ஆனா எனக்கு கடைசியில கிடைச்ச பேரு மதமாக்கல. எனக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு எடுபொடி. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தளபதி ராபின் தான். நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன். ஆனா அவன் என்ன ஒரு தூசிய கூட மதிக்கல. அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் என் காதுக்குள்ள கேக்குது. ராம்சே, அதெல்லாம் பையன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க வந்த புதுசுல நானுமே கூட அவங்க கண்ணுக்கு ஒரு உதவாக்களைய தான் தெரிஞ்சேன். எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. அவன் எல்லா விஷயத்திலும் பெஸ்டா இருக்கணும்னு இல்ல. அப்பதான் நான் என்னோட அந்த வெறிய கைவிட்டேன். அந்த முடிவுதான் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு உணர்த்துச்சு. ஏய் தம்பி, வேலை செஞ்சது போதும்பா, வா சாப்பிடலாம். எனக்கு தெரியும் நீ கெட்டவன் இல்ல ராம்சே. வா வீட்டுக்கு போகலாம். உன்னை பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன். வா வா. அதுக்கு இனிமே வாய்ப்பில்லை. ராம்சே, சொன்னது வேண்டாம். ராம்சே, என்னங்க, குழந்தைக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறீங்களா? முக்கியமான விஷயமா என் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீயே பண்ணிட. அப்பா, என் கார் ஓட மாட்டேங்குது, பேட்டரி மாத்தி கொடுங்க. நாள் பூரா இங்கே உட்கார்ந்துகிட்டு குழந்தைய பாக்குறது இல்ல, வீட்டையும் பாக்குறது இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், பொண்டாட்டி, புள்ள குட்டிங்க? நீ சொன்ன இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைச்சு போடுறேன். நான் ஒரு நாள் சம்பாதிக்கலன்னா
சோத்து கணிக்க 3 பேர் பிச்சை ஆடணும். ஏயோ அவனுக்கு குடும்பம் இல்ல, எவ்வளவு நேரம் தான் நாங்க இங்கே இருக்கிறது? சாரி சார், இப்போ வெதர் சரியில்லை. என்னையா சாக்கு சொல்ற? உங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா? ஏன் எங்களுக்கு எல்லாம் இல்ல? பணி அதிகமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? 30 வயசாகி இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கியே. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இந்த வயசுல குழந்தைய பிறந்துருச்சு. கேவலம், உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல. வாய மூடுங்க. இரு, அவ நமக்காக தானே வீட்டுக்கு வந்திருக்கா. இப்படியா யார் நடந்துக்கிறீங்க? வர சொன்னா? போய் தொலையட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர் பெல் அடிக்க போகுது. கவுண்டவுனை நம்ம ஒண்ணா ஆரம்பிக்கலாமா? இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் பார்க்க முடியுங்க. சக்திய வெளியே கொண்டு வா. One Tamalam V. Durban. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயர் மான்ஸ்டரும் ஷாமும் பிறந்தாங்க. ஷா பேரழிவை கொடுத்த அதே நேரம் இயர் மான்ஸ்டர் பொது வாழ்க்கைக்கான நம்பிக்கையை கொடுத்தது. ஒவ்வொரு முறையும் மக்கள் தங்களோட பேராசையினால போரிடும் போது ஏற்படுற ஒரு தீய ஆற்றல் தான் ஷாக்கு தன்னோட சக்திகளை கொடுத்து இந்த உலகத்துக்கு ஒரு பேரழிவை உண்டாக்குது. இதை எதிர்த்து நின்ற இயர் மான்ஸ்டரால ஷாவோட சக்திகளுக்கு ஈடு கொடுக்க முடியல. உயிர் பொழைச்ச இயர் மான்ஸ்டர் அங்க இருந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அவங்க எல்லார் மேலயும் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருந்தாங்க. அவங்களோட ஒற்றுமை மூலமா உருவான ஆற்றல் தான் இயர் மான்ஸ்டரை குணப்படுத்துச்சு. அது ஷாவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வழியை உருவாக்குச்சு. ஒரு ராட்சச மிருகமா மாறின இயர் மான்ஸ்டர் அவங்கள விழுங்கிடுவேன்னு பயமுறுத்தினான். அந்த ஊர் மக்கள் கிட்ட தனக்கு சிகப்பு நிறம் பூசிய பொருட்களையும் பட்டாசுகளையும் பார்த்து பயம்னு வதந்திய பரப்புனா. மக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்களோட வெறுப்புகளை மறந்து ஒன்னா வேலை செஞ்சு அந்த ராட்சச மிருகத்தை விரட்டுனாங்க. அந்த தைரியமும் அன்பும் சந்தோஷமும் அதோட மத்த நல்ல உணர்வுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கி இயர் மான்ஸ்டருக்கு கொடுத்தது. இயர் மான்ஸ்டரும் ஷாவை வீழ்த்தினா. இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தா. முதல் இயர் மான்ஸ்டர்னாலதான் ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்ட மக்கள் ஒண்ணு கூடி கொண்டாடுறாங்க. உங்க அம்மா உனக்காக பண்ணது. சின்ன பசங்க இப்பெல்லாம் வேற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்பாக்கும் வயசாகுது இல்ல. சாரிம்மா, நீ சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு
போதும். வேற எங்களுக்கு என்னமா வேணும்? இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்களுக்கு ஒரே ஒரு போன் பண்ணு. அம்மாவும் நானும் எப்பவும் உனக்கு துணையா இருக்கும். சரியா? அதெல்லாம் எனக்கும் தெரியும். செல்லம், உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி. இனிமே என்னால முடிஞ்ச உதவிய டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் பண்றேன். எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. இனிமே நாம எந்த வேலையா இருந்தாலும் சேர்ந்தே செய்வோம். அவ்வளவுதான். யாரும் வீட்டுக்கு போக போறது இல்ல. அதனால நியூ இயரை இங்கே கொண்டாடிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடுங்க, நிறைய இருக்கு. எனக்கும் பிடிக்கும். தாராளமா எடுத்துக்கோங்க. சம்பளாதீங்க. என்ன பிடிச்சிருக்கா? அள்ளுங்க. நல்லா இருக்கா? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? தாராளமா சார். என்னங்க எல்லாரும் மோமோஸ் சாப்பிடுங்க. வாங்க கீழே போலாம். ஆமா, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். அப்பா, நாளைக்கு நம்ம சினிமாக்கு போலாமா? மறுபடியும் என்ன கார்ட்டூன் படம் பார்க்க வைக்க போறியா? அப்பா, அம்மா, வரோம். வாங்களே. அம்மா, நான் இன்னும் பெரிய ஸ்னோமேன் பண்ணிடுறேன். அப்பா வந்திருக்காரு. பாட்டி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ எல்லார் மேலேயும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா நீ காட்டுற அன்பையும் அரவணைப்பையும் உணர்றவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த உலகத்தை காப்பாத்த சரியான ஆள் யாருன்னு என்ன கேட்டா தயங்காம சொல்லுவ, அது நீதான். ஏன்னா இந்த உலகத்தை அதிகமா நேசிக்கிறது நீதான். நாங்க உன்னை தப்பா இட போட்டுட்டோம். நீ மத்தவங்க கிட்ட காட்டுற அன்புதான் உன்னை ஒரு உண்மையான ஏர் மான்ஸ்டர் ஆக்குது. வருஷங்களா எப்படி நதி கடல்ல வந்து சேருமோ அதே மாதிரிதான் மனுஷங்களோட அன்பும் சந்தோஷமும் ஒன்னா சேர்ந்து இயர் மான்ஸ்டருக்கு அதோட சக்திகளை கொடுக்குது. ஆமா, இதுதான் இயர் மான்ஸ்டரோட உண்மையான சக்தி.
ஈவ் நகரம் உங்களை வரவேற்கிறது தலைவி. ரொம்ப நன்றி பிரையர். எனக்கு தெரியும் ஞான், உன்னால முடியும். டப்பாசு அங்க போன உடனே பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். நான் வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளா நானும் தான். ஹாப்பி நியூ இயர். One Tamil MV.现场的各位大朋友、小朋友们，新年好啊！听说拍拍照，今年会有好运哟！让我们一起把满满的福气和好运都接回家吧！想要天天开心，你就拍拍手，拍拍手；想要年年好运，你就拍拍手，拍拍手；想要马到成功，你就快快拍拍手，阖家欢乐，一起拍拍手。节好运喽！作为朋友，我们一起拍拍手。节日快乐，永远大步跟我走。有缘的朋友们，我们一起拍拍手，财富好运一起都到手。掌声不要停，红包雨下起来！我们的春节，因为有你们才能完整。感恩陪伴，祝大家新年快乐！森林大雪飞扬，又到我闪亮登场。老房子歪了脚，还手叫人来帮忙。毛毛笛子那两响，叽叽笛子加稳当。突突军事排立好萝卜头，安全一定记心上。10分钟搞定活，围观的都拍手掌。别问我为啥这么强，责任扛在肩膀上。别问我为啥这么强，于是从不退，我就是这气场。滨海深圳人人夸，觉得主角真的棒。让我来搬开挡路的石块，用我在难题都变简单。让我
消耗，华丽的等待，有我在，心里就有依赖。让我来把每一个需要的你，有你在，生活满是惊喜。让我来撑起这雨的伞盖，有你在，不怕风雨来。哦哦哦哦哦哦，有你在，哦哦哦哦哦哦，有你在，哦哦哦哦哦哦，有你在，哦哦哦哦哦哦。其实我也需要你，每双手都有意义。我们跟着你，再难也敢闯过去。